குட் மார்னிங். நேற்று நைட்டு வந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்துட்டோங்க. வரும்போதே 11:30 ஆகிடுச்சு. ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஒரே ஒரு ரூம் தான் கிடச்சிது. மற்ற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. அதுக்கு இது ஓகேன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கேயும் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. எனக்கு பின்னாடி ஒரு ரூம் தெரியுதா, இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். வெரி வஸ்ட்டுங்க. சரி, தூங்க முடியாமல் ஒரு 12:30 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் தூங்கும் போதே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அவசரமாக கிளம்பி ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் போக போகிறோம். கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து குக் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கா. சீக்கிரமாக நாங்கள் நாக்பூர் போயிடணுங்கிறதுக்காகவே அவசரமாக கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லன்ச் சாப்பிடணும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போவோம். இவங்கெல்லாம் இங்கே ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேனா. இப்போ போக போகிறோம் பாருங்கள். ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டோங்க. மணி இப்போ கரெக்டாக 6:30 மணி ஆச்சு. 6:27. இவ்வளோ அவசரமாக கிளம்புறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். எங்களால் இந்த ஊரில் இருக்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கர ஹீட்டுங்க. ரூமும் கொஞ்சம் ஆமா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை. வாழ்ந்துருக்கிறோம். எங்க கூட சேர்ந்து ஒரு 10 கரப்பாம்பூச்சி ப்ரோ ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு 10 கரப்பாம்பூச்சி குட்டி குட்டியா சுத்திட்டு இருந்திருக்குது. தண்ணி, அதாவது உப்புல தண்ணி இருக்கா இல்ல தண்ணியில வந்து உப்பு அள்ளி கொட்டி இருக்கானுங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனாலயே எழில நாங்க சால்ட் வாட்டர், பயங்கர சால்ட்டுங்க. எழில இன்னும் நாங்கள் எழுப்பவும் இல்லை. அவர் பின்னாடி தூங்கிட்டு இருக்கா. அப்படி அதே மாதிரி அவனை குளிக்க வைக்கவும் இல்லை. போகும்போது நம்ம கேன் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புனா சரிடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம எங்க போக போறோம்னா நாக்பூர். நாக்பூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க? கரெக்டா 499 கிலோமீட்டர்ஸ். 500க்கு ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல. ஆமா, ஏன்னா 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஹைதராபாத் டு நாக்பூர் 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரூம்ல இருந்து. ஸோ நிப்பாட்டாம வண்டி அப்படியே போனோம்னா 3:30க்கு நம்ம போயிடலாம். எஸ், ஹைதராபாத்லயும் சரிங்க, பெங்களூர்லயும் சரிங்க, எங்க இருந்து எந்த வண்டி வருதுன்னே தெரியல. அங்கங்க பூந்து நிறைய பைக் ஆட்டோ அப்படி வந்துட்டே இருக்கு. நம்ம ஊர் மாதிரிதான் ஆட்டோக்காரங்க எந்த ஊர் போனாலும் ஒரே மாதிரிதான். இப்ப மொழியா வேற மார்த்த பேசுவாங்களே தவிர ஒரே மாதிரிதான். ஒட்டி ஒட்டி வர்றது, சூடு கேப் கிடைச்சாலும் பூந்து போறது. நமக்கு பயமா இருக்குது. எங்கேயாவது முட்டி கிட்டி விட்டாங்களா என்ன பண்றது, மொழி தெரியாத ஊர்ல எங்க போய் செலவு பண்றது. அதனால நம்ம தான் பார்த்து பத்திரமா நம்ம வண்டி எடுத்துட்டு போகணும் போல இருக்கு. இருங்க, மார்னிங் வியூ காமிக்கிறேன். சூரியன் நல்லா தெரியுது. சூரியன் அதுக்கு நல்லா தெரியுதுன்னு சொன்னா நல்லா தெரியுதா? தெரியட்டும். அவுட்டர் ரிங் ரோடு மட்டும் புடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ள போகணும். இப்ப நான் ஸ்டாப்பா போனோம்னா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? 3:24. பார்க்கலாம். சாயந்தரம் சாப்பிட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், பிரேக் எடுக்கணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா, சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு போறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஐயோ, இங்க நிறைய புறா எல்லாம் இருக்குங்க. நம்ம ஊர்ல ஹைதராபாத்ல தெரியாதா, சாமினார் இருக்குல்ல, முன்னாடி ஃபுல்லா நிறைய புறாங்க இருக்கும். அப்படியே ஹீரோயின்ஸ்ல எப்படி புறாங்களோ குறைச்சி அரிசி தூக்கி. ஆமா, அப்படி போவாங்களே, புறா எல்லாம் பறக்குமே. சார்மினார் இங்க தான் இருக்குது. அப்படியா? எங்க இருக்கு அது? கூட அது என்னமோ ஒரு படத்துல வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய படத்துல வந்திருக்கு. விக்ரமும் அது என்னமோ படத்துல ஆமா 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 ஹீரோயின்ஸ் அவங்க தான் அனுஷ்கா அது ஃபுல்லா புறாவா இருக்கும். ஆமா ஆமா, அந்த ஒரு பாட்டு கூட இருக்குமே, ஒரு பாதி கதவு நீ அடி, அந்த படம். ஆமா ஆமா, சார்மான் எடுத்தாங்கன்னு தெரியல, பட் அந்த மாதிரி இருக்கும். இங்க ஃபுல்லா ஏகப்பட்ட புறா இருக்கும். அப்படியா? நீங்க போயிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் வந்தேன்ல. ஆமா. ஆனா பஜார் ஸ்ட்ரீட் சரியான டிராபிக். கார்ல போனா கடுப்பாயிரும். உசைன் சாகர் லேக் பாது. அப்படியா? திருவள்ளூர் எங்க வர ஒரு தமிழ்காரர் யோசிச்சேன். ஜன்னல் வழியா கட்டு. இதான் உசைன் சாகர் லேக். அப்படிங்கப்பா, நல்லா இருக்குப்பா. அவன்கா இப்போ நாங்கள் வந்துட்டு உஸ்மான் சாகர் லேக் பக்கத்தில் இருக்குங்க. இது உஸ்மான் சாகரா இல்லை உசைன் சாகரான்னு எனக்கு தெரில. இங்கே இருக்க ஒரு அக்காட்ட கேட்கலாம். అక్క నమస్కారం అక్క. మేము కోయంబత్తూరు నుండి వచ్చిండాము. ఈ లేక్ పత్తి కొద్దిగా చెప్పారా? నాకు తెలియదు, మీరు చెప్పండి. అక్క చెప్పండి, మీరు మాట్లాడండి. பழைய காலத்து ட்ரெயின். எலக்ட்ரிக் ட்ரெயின். பழைய காலத்து ட்ரெயினா? ஓ, எலக்ட்ரிக் ட்ரெயினா? எனக்கு டோர் கலர் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கு. நிறையா இருக்கு கார்த்தி. ரோட்லேயே படுத்துருக்குவா எருமமாடா. ஆமா. அன்புமணி தலைமையிலான பாமக 18 இடங்களில் போட்டியிட்டு 4இல் வெற்றி.
தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளை கைப்பற்றியது. தந்தூரி சப்பாத்தி தந்தூரி பச்சை பயிறு மிளகாய் வறுத்து போட்டோம். எழில் குட்டி என்ன பண்ணுற? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? படுத்துக்கோ. சச்சோ அடிபட்டுருச்சா? சரி வீடு, இதெல்லாம் சகஜம்தான், ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். எங்கள் எழில் குட்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு. ஒன்றும் இல்லை. ரெஸ்ட்ரோ லாஞ்சு ரூம் கிடைச்சதா இல்லையா? இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்தோம், ஆனால் வந்த அன்னைக்கு ரூம் கிடைக்கல. ஆமாம், ஏன் இப்படி பண்ணுறது? இருந்துச்சு, நம்ம ஃப்ளைஓவர் ஏறி மாற்றி வந்துட்டோம். இதெல்லாம் எங்கேயுமே போடலையா? எவன்டையாவது கேட்கலான்னா அவன் இங்கிலீஷ் தெரியாதுன்றான், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றேன். ரெண்டு பேரும் மாற்றி தெரியாது. நகி பேட்டா இங்க பாரு, மாலா அது எப்படி வச்சிருக்கானுங்க. ஆமா, ஸ்மார்ட் பஸர், லைட் ஸ்மார்ட். இது மேல பாரு, மெட்ரோ போகுது, சூப்பரா போகுது. எங்க? ஆமா வித்யா பவன் வைன் ஷாப். வாவ், வைன் ஷாப் பார்த்து வா சாக்கு வைனை குடிச்சிட்டு வந்து வாமிட் எடுத்துட்டு இருப்பீங்க. வைன் ஷாப்புக்குள்ள பாரு. ஆமாப்பா, தமிழ்நாட்டுக்காரங்கள இதெல்லாம் பார்த்து போடக்க கத்துக்குங்கப்பா. ப்ரோ எடுங்க. வைன் ஷாப் எப்படி விக்கிறாங்க பாருங்க. எங்க காணோம்? அங்க டிவியோட பாட்டில் தெரியுது பாருங்க ப்ரோ. அங்க ப்ரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நேரா தெரியுதுங்களா? தானே ஹைனிகன் சில்வர்னு சொல்லிட்டு கீழே லைட்டோட போட்டுருக்கு, தெரியுதா? சரி விட்டுருங்க, என்ன விட்டு. ஒரு வழியாக நம்ம ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் வந்துட்டோங்க. ஏர்லி மார்னிங் கிளம்புனங்காட்டி இங்கே நாங்கள் ஒரு 4:30க்கெல்லாம் நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். ஆனால் வர்ற வழியில் பயங்கர வெயிலுங்க. 40 செல்சியஸ் இருந்தது, 40 டிகிரியில் இருந்தது வெயில். சுத்தமாக முடியலைங்க. காரில் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரில. இடையில அங்கங்கே நிறுத்தி பார்த்தோம்னா அப்படியே அந்த வெயிலே நம்மளை எரிச்சிடும் போல் இருந்தது. அந்த அளவு கொடூரமாக இருந்தது. அதனாலேயே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக நாக்பூர் வந்துட்டோம். நாக்பூர் வந்து ஆரஞ்ச் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அந்த ஆரஞ்ச் சிலையாக இருந்ததுங்க. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹால்டிராம்ஸில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு பர்ஃபி, முக்கியமாக இந்த நாக்பூர் போட்டாலே ஆரஞ்சு பர்ஃபி தாங்க ஃபேமஸ். அதனால நாங்கள் பக்கத்தில் ஹால்டிராம்ஸ் இருந்தது, அங்கே போயிட்டு ஆரஞ்சு பர்ஃபி கொஞ்சம் சோயா சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சிதுங்க. அங்கே போய் நாங்கள் நல்ல வெஜ் புலாவ், அந்த வெஜ் ரைஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான டேங்க. ஏன்னா ரூமும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு, நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இப்போ என் ரூமு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இதுதாங்க ரூமு. இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500ங்க. ரீசனபிளாக இருந்ததுங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஏசியோட 1500ங்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேனும் நல்லா ஓடிச்சு, ரெஸ்ட் ரூமும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டல் நேம் வந்துட்டு ஹோட்டல் எக்ஸ். இன்கேஸ் யாராவது நாக்பூர் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரூம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 நாளாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த ரூம் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்னது, பாஸ் பண்ணுவோம். Day 3 ஆஃப் லடாக் ட்ரிப் இப்படி தாங்க முடிஞ்சுது. நாங்கள் ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்தோமா. அதனால் வந்துட்டு எழில் வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டான். சரி அவன் தூங்கட்டும்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டாங்க. இப்போ நாங்களும் தூங்க போகிறோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.